இந்தியாவில் நம்ம மேக்ஸிமம் வந்து 1 kg ஆஃப் டொமேட்டோஸ் வந்து 40 to 50 ருபீஸ்க்கு வாங்கிடலான்னு நினைக்கிறேன். பட் இங்கே ஜப்பானில் 400 to 500 இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 4 to 5 பீசஸ் ஆஃப் டொமேட்டோஸ் கூட வாங்க முடியாதுங்க. அவ்வளோ காஸ்ட்லி, எஸ்பெஷலி இந்த ஆஃப் சீசனில். ப்ரைஸ் என்னமோ ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸில் வந்து ஆனியன் டொமேட்டோ இல்லாமல் என்னால் டிஷ்ஷே பண்ண முடியாது. சரி வாங்க இன்றைக்கி வந்து டொமேட்டோ தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி, காஞ்ச மிளகாய், இஞ்சி, ஜீரகம், கருவேப்பில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு ரவை, 1/4 கப்பு அரிசி மாவு போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க உப்பு போட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்து ஊறிடும். தோசை சுடுறதுக்கு முன்னாடி இப்போ அதில் சாப் பண்ண ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசை சுட்டிங்கன்னா சூப்பரான டொமேட்டோ தோசை ரெடி. இன்ஸ்டண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து இட்லி தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம காஞ்ச மிளகாய், இஞ்சி, ஜீரகம்லாம் சேர்த்துருக்கனால வந்து சைட் டிஷ்ஷே இல்லாமல் வெறுமனே சாப்பிட்றதுக்கே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து அன்றைக்கி வந்து சைட் டிஷ்க்கு வந்து கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருந்தேன். அதுவும் வந்து சூப்பரான காம்போ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த இன்ஸ்டன்ட் டொமேட்டோ செட் தோசா. தேங்க்யூ, பாய்.